பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய வல்லமை மிக்கவர் என்பதை உணர்வதால் ஆதி மூலமே என்று அது சரணாகதி செய்வதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல திரௌபதி துயில் உரிக்கப்படும் பொழுது சபையில 2 கைகளையும் உயர்த்தி கோவிந்தா என்று அழைத்து சரணாகதி செய்வது. பகவான் கிருஷ்ணர் தான் தனக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் அளிக்கக்கூடிய மேன்மை படைத்தவர் என்று பூர்ணமாக உணர்வது 3ஆம் பாங்கு சரணாகதியில. 4வது, கிருஷ்ணரை கார்டியன், நம்மளுடைய காப்பாளனாக, நமக்கு எஜமானராக, நமக்கு எல்லாமுமே அப்படிங்கிற பரிமாணத்தில் பகவான் கிருஷ்ணரை பார்ப்பது. பிரகலாதன் இந்த ஒரு அற்புதமான இயல்பினை சிறு குழந்தையாக இருப்பினும் அவர் ரொம்ப தத்ரூபமாக வெளிப்படுத்தினார். எல்லா சூழ்நிலைகளிலும் பல்வேறு விதமான உபாதைகள், பல்வேறு விதமான சித்திரவதைகள், உபத்திரங்களுக்கு நடுவே அவர் பகவான் கிருஷ்ணனுடைய பாத கமலங்களில் ஆசிரியை எடுத்ததுனால அவர்தான் தன்னுடைய எல்லாமானவர், அவருடைய சேவை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப சிந்தித்து ஆலோசித்து அவருடைய மனம் முழுவதும் அதனால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் அது மிகையாக. அதன் பிறகு தன்னுடைய எல்லாவற்றையும் தன்னையும் கூட பகவான் கிருஷ்ணரிடத்தில் ஒப்படைத்து விடுதல். பலி மகாராஜா இதை மிக இயற்கையாக அழகாக செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். தன்னையே ஒப்படைத்து விடுவது, தனக்கென்று எதுவும் ஒரு செப்பரேட் அஜெண்டா, தனக்கென்று சில விஷயங்களை ஒதுக்கி வைத்தல் என்பது இல்லை. 6வது மிக முக்கியமான விஷயம், தன்னுடைய கதி சூழ்நிலையில் தான் கதியற்று இருக்கின்றோம். தனக்கு யாரும் உதவி செய்பவர் இல்லை, ஆனால் பகவான் கிருஷ்ணர் மாத்திரமே இருக்கின்றார் என்று பூர்ணமாக உணர்வது. ரியலைசிங் ஒன்ஸ் லேமெண்டபிள் பொசிஷன், ஹெல்ப்லெஸ் நேச்சர். இதையும் அதையும் செய்து பார்த்தாச்சு, இது உபயம் அது உபயம் என்று ஆளாக பறக்கும் மனதினை ஒருமுகப்படுத்தி பகவான் கிருஷ்ணரே கதி என்பதுல தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை, இது 6வது பரிமாணம். இப்படியாக 6 விஷயங்களையும் மொத்த ஒரு ஆழமான புரிந்து கொள்வதுடன் பூமாதேவி இந்த சூழ்நிலையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் என்று ஒரு ஊர். அந்த திருமயம் ஊர்ல குகை, அதாவது மலையை குடைந்து பெருமாள் வடிக்கப்பட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த பள்ளி கொண்ட பெருமாள் ரொம்ப ஆஜானு பாகுவா, ரொம்ப பெரிய திருக்கோலம், கிடந்த திருக்கோலம். அந்த திருக்கோலத்துல ஆதிசேஷன் பார்த்தோம்னா தன்னுடைய வாயிலிருந்து விஷத்தை கக்குவது போல இருக்கும். எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா பெருமாளினுடைய திருக்கோயிலுக்கு போனோம்னா, பெருமாளை தரிசித்தோம்னா ஆதிசேஷன் அப்படியே படுக்கையில் அப்படியே பவ்யமாக இருப்பார். ஆனால் இந்த திருமயத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருமாளை நீங்க பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் வாயிலிருந்து விஷம் அப்படியே கக்குவதாக அப்படியே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அனல் பறக்கும் ஜுவாலையோட அந்த ஆதிசேஷனோட முகத்திலிருந்து புறப்படும். அது எங்க புறப்படுது, யாரை தாக்குவதற்கு புறப்படுது அப்படின்னா, மது கைத்தவன் 2 அசுரர்கள் பூமாதேவியை ஆக்கிரமிக்கிறாங்க, அட்டாக் பண்றாங்க. பூமாதேவி ஓடி வந்து பகவான் கிருஷ்ணனுடைய தாமரை பாத கமலங்களில் ஆசிரியை புகுவதாக அது அமைந்திருக்கு. இப்போ அந்த பகவானை நீங்க தரிசிச்சீங்கன்னா ஆதிசேஷன்ல பகவான் கிடந்த கோலமாக பெருமாள் இருக்கார். ஆதிசேஷன் ஜுவாலையாக விஷத்தை கக்குகின்றார். அந்த கக்கக்கூடிய அந்த விஷமானது மது மற்றும் கைத்தவன் அரக்கனை தாக்குகின்றது. பாத கமலத்தில்
பூமாதேவி ஆசிரியம். இது எல்லாமே அந்த மூல விக்கிரகத்தில், கர்ப்ப கிரகத்துல நீங்க இன்னைக்கும் போனா சேவிக்கலாம். அவ்வளவு ஒரு அற்புதமான காட்சி. பகவான் கிருஷ்ணரிடத்தில் சரணாகதி செய்ய வேண்டும் என்பதற்கு தத்ரூப விளக்க ஒரு திவ்ய தேசமாக அங்க திருமயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்போ இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது அதைத்தான் நமக்கு மிக ஆழமாக விளக்குகின்றது. ஒருவர் பகவான் கிருஷ்ணரிடத்திலே சரணாகதி செய்ய வேண்டும். பிரபுபாதர் பொருளுரையில சுட்டி காட்டுறார். பகவத்கீதையிலிருந்து 66வது பதத்தை சுட்டி காட்டுறார். சர்வ தர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவம் சர்வ பாபேபியோ மோக்ஷேஷ்யாமி மா சுச்சக. எல்லா விதமான மதங்களையும் துறந்து என்னிடம் சரணடைந்தால் அனைத்து விதமான பாவங்களிலிருந்து நான் உன்னை ரட்சிக்கின்றேன். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாக்குறுதி பாருங்க. ஜீவன்களான நாம் எப்பொழுதும் வாக்குறுதிகளை எதிர்பார்த்திருக்கின்றோம். நம்ம அரசாங்கத்தை, தலைவரை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? அவர் கொடுக்கின்ற வாக்குறுதி, மேனிஃபெஸ்டோ படிக்கிறோம். ஓ, இது அவர் செய்யல, இந்த சப்ஜெக்ட் அவர் தொடவே இல்லை, இவர் தான் அதை செய்யறேன்னு சொல்றார், சரி இவருக்கு நாம் வாக்களிக்கலாம். மேனிஃபெஸ்டோ, வாக்குறுதி. ஒரு கடையில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போய் நம்ம ஒரு நெய் வாங்க போறோம். உடனே நம்ம என்ன பார்ப்போம்? அக்மார்க் முத்திரை இருக்கா, வாக்குறுதி இருக்கா, இது பிராண்டடா அப்படிங்கிறத சரிபார்த்து நாம் வாங்குவோம். இது போல நம்முடைய இயல்புகளை நல்லா துல்லியமாக புரிந்து கொண்ட பகவான் கிருஷ்ணர் நமக்கு ஒரு கன்விக்ஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக வாக்குறுதி கொடுக்கிறார். என்னிடம் சரணடைந்தால் உன்னை எல்லா விதமான பாவங்களிலிருந்து நான் ரட்சிக்கின்றேன். இது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னொரு இடத்துல பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றார்? க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வத் சாந்தி கச்சதி. அர்ஜுனா, அருவி, என்னுடைய பக்தன் எல்லா விதமான பவித்திரமான விஷயங்களையும் உட்கொண்டவனாகின்றான். ஏன்? எனக்கு சேவை செய்வதனால், கைங்கரியம் செய்வதனால். அப்படிப்பட்ட பக்தன் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவன் நழுவி சென்றாலும் அவன் செய்த பக்தி என்பது அவனை தூக்கி பிடிக்கும், அவனை சரியான பாதைக்கு மீண்டும் அழைத்து செல்லும். அப்படிப்பட்ட பக்தி வல்லமை மிக்கதாக நம்முடைய வேதங்களில் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றன. எல்லா சமயங்களிலும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம பக்தி செய்யறாங்க. பல சமயங்கள்ல மாணவர்கள் புகார் சொல்வது உண்டு. ஐ எம் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட், ஐ எம் நாட் ஏபிள் டு கான்சென்ட்ரேட். என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை, என்னுடைய கவனம் சிதைக்கப்படுகின்றது. இந்த மலை பகுதிகளுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா அந்த ஹேர்பின் பெண்ட் இருக்கும், அதுல ஒரு பேர் பலகை போட்டு வச்சிருப்பாங்க. என்னது போட்டிருப்பாங்க? கவனம் தப்பினால் மரணம், கவனம் தப்புனா மரணம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நெளிவு சுழிவு உள்ள பாதை, ரொம்ப கவனமா ஓட்டுங்க, மெதுவா ஓட்டுங்க. எதிர்த்தாப்புல எல்லாம் வருவாங்க வண்டி, பாதசாரிகள் போவாங்க, 2 சக்கர வாகனம் போவாங்க. எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கிற வண்ணம் கவனத்தோட நீங்க வண்டியை ஓட்டுங்க. அன்பர்களே, அதே போலதான் கவனத்தோட வண்டியை ஓட்ட சொல்றாங்க. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? சைக்கிள் எடுத்து ஓட்டுனாதான் வாகனம் அப்படின்னு. அல்ல, ஆல்ரெடி ஒரு வாகனத்தில் உட்கார்ந்துட்டோம், டிரைவர் சீட்ல தான் உட்கார்ந்துருக்கோம். நம்ம லைசன்ஸ் எடுத்தோமா என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியாது, இது ஓட்ட தெரியுமா அப்படிங்கிறதும் தெரியாது. பல பேருக்கு ஓட்ட தெரியல. அதனாலதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆர்டிஓ மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நமக்கு சில சமயங்கள்ல நமக்கு வித்தியாசமா இருக்கு, விசித்திரமா இருக்கு. எனக்கா தெரியாது, எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா தப்பாக விஷயங்களை இந்த உலகத்தில் நாம் செய்கின்றோம். ஆகவே நமக்கு ஒரு கைடு, நமக்கு ஒரு ஆசிரியர், ஒரு ஆசான், ஒரு குரு நிச்சயமாக தேவைப்படுகின்றார். எப்படி இந்த இயந்திரத்தை உபயோகிப்பது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிறதுக்கு, எளிமைப்படுத்துவதற்கு ஒருவர்
தேவைப்படுகின்றார். இப்போ மிகுந்த காருண்யத்துடன் வரக்கூடிய அந்த ஆன்மீக குருவுடைய வழி நடத்தலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.